இது அதுல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சிவாங்கி அவங்களோட அம்மாவோட பழைய புடவையை வச்சு சூப்பரான ஒரு அவுட்ஃபிட்டா மாத்திருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு. இந்த தடவை வித்தியாசமா ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட பழைய ஓணம் சாரீலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து இவங்க சூப்பரான ஒரு கோட் செட் அவுட்ஃபிட்டை தைச்சு போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்ம கார்ஜியஸா இருக்கு. ஸோ அந்த சாண்டில் கலர்ல கோட் செட்டு மேட்சிங்கா டாப் பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்டைலிஷா பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை சிவாங்கி ஷேர் பண்ணி எங்க அம்மாவோட அந்த முண்டு செட்டை ரொம்ப நாளா எனக்கு ஒரு சூப்பரான அவுட்ஃபிட்டா மாற்றணும்னு ஆசைங்க. அட்லாஸ்ட் என்னுடைய ஆசை நிறைவேறி இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான செட்டா இப்போ நான் மாத்திட்டேன்னு சிவாங்கி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்போவே ஃபாலோ பண்ணுங்க. பணம் கொடுத்தா சுத்தப்படுத்துறாங்க. எம்எல்ஏ பண்ணல இரு நான் கக்கூஸ் எம்எல்ஏ பண்ண முடியுமா? கக்கூஸ் எம்எல்ஏ பண்ண முடியும், குப்பல் எம்எல்ஏ பண்ண முடியும். ரேஷன் கடை கட்டத்தை இடம் கேட்கற கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மாநகராட்சி எல்லாம் உங்க சொத்தா? உங்க சொத்தா? மாநகராட்சி உங்க சொத்தா? அதிகாரி உங்க சொத்தா? இப்ப முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறீங்களா? முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறீங்களா? ஆமா, முதலமைச்சர் நல்லா பண்றாரு. முதலமைச்சர் குற்றம் சாட்டுறாங்க. இந்த மண்டல தலைவர் முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறாங்க. தப்பான தகவலை ஒரு எம்எல்ஏ பதிவு செய்யறாரு. தப்பான தகவலை சொல்றாரு. தன் வீட்டின் அருகாமையில் நடந்த கூட்டத்திற்கு தனக்கு ஏன் அழைப்பு விடுக்கவில்லை, தன்னை ஏன் அழைக்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் எல்லா அதிகாரி கூட்டு வச்சு நடத்த சொல்றாரு இல்லையா? நீ எப்படி விருப்பத்தை நடத்துற? யாருக்கு நடத்துற? யாருக்கு நடத்த? நீ இது வரைக்கும் சேலம் மாநகராட்சியில நடக்கிற ஒரு கூட்டத்தோட என்ன கூப்பிடுது இல்லைங்க. வார்டு கமிட்டி கூப்பிடுறதுக்கு எனக்கு எம்எல்ஏ கூப்பிடல. அவங்க உங்க விருப்பத்தை நடத்தக்கூடாது, அதிகாரி விருப்பத்தை நடத்தக்கூடாது. சட்டப்பேரவை உறுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு. தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட சேலம் மாநகராட்சி 15வது வார்டு கூட்டம் நடந்திருக்கு. பாமக சட்டப்பேரவை உறுப்பினரான அருள் இவரோட வீட்டுக்கு பக்கத்துல தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. இந்த கூட்டத்துக்கு தன்னை ஏன் அழைக்கல அப்படின்னு கூட்டத்துக்கு போய் கண்டனம் தெரிவிச்சதா கூறப்படுது.